ரூபாய் 20,000க்கு 15% ஆண்டு வட்டி வீதத்திற்கு 2 1/3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியை காண்க. ஓகேவா? வருஷத்துக்கு எவ்வளவு? 15%. அப்ப இந்த 2 ஆண்டுனா 2 முறை கண்டுபிடிப்போம். அடுத்து 3வது முறை என்ன பண்ணுவோம்? 1/3 தானே. அப்ப 1/3 into 15%. ஓகேங்களா? எவ்வளவு வரும்? 1 3 5 15. அப்ப 5%. ஓகேங்களா? அப்ப 3வது முறை நம்ம என்ன பண்ணணும்? 5% கண்டுபிடிக்கணும். 2 முறை என்ன பண்ணணும்? 15% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஆண்டு வட்டி அப்படினால 15% 2 முறை பயன்படுத்தணும். இங்க 1/3னால இதை 15ஆல பெருக்கும். ஓகே, எவ்வளவு வரும்? 5% வரும். அப்ப 3வது முறை நம்ம என்ன பண்ணுவோம்? 5% வட்டி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எனக்கு மொத்த அசல் எவ்வளவு? 20,000 ரூபாய். ஓகே, பாருங்க. 20,000 ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு? 15% தானே. ஓகே, அப்ப 2 முறை கண்டுபிடிக்கணுமா? இதுல 5% வரும். 10% 2,000, 5% 1000. எவ்வளவு வரும்? 3,000. கூட்டணும்னா 23,000. ஓகே, அடுத்து திரும்பி என்ன பண்ணும்? 15%. இதுல 10% எவ்வளவு? 2,300. 5% எவ்வளவு வரும்? அதுல பாதி 1 1 5 0. ஓகே, அப்ப எவ்வளவு வரும்? 0 5 4 3. எவ்வளவு வருது? 3,450. இப்ப கூட்டு 0 5 4 6 2. ஓகே, இப்ப அடுத்து என்ன பண்ணும்? 5% நம்ம கண்டுபிடிக்கும். ஓகேவா? இது 1 ஆண்டு முடிவுல, இது 2 ஆண்டு முடிவுல. அடுத்து என்னது? 1/3னா எத்தனை மாசம்? 4 மாசம். ஓகேவா? இப்ப பாருங்க, 5% கண்டுபிடிக்கலாமா? இதுல 5% எவ்வளவு வரும்? 10% எவ்வளவு? 2,645. அப்ப 5% எவ்வளவு வரும்? அதுல பாதி தானே. 1 3 2 2 5 0. ஓகேங்களா? அப்ப 0 5 பாயிண்ட் 2 7 7 7 2. ஓகேங்களா? இத அப்ப அசல் வந்து எனக்கு எவ்வளவு? 20,000. மொத்த தொகை எனக்கு எவ்வளவு? 27,772.50. நம்ம கேட்டது என்னது? வட்டி மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சு எவ்வளவு வரும்? 7,772.50. சோ ஆன்சர் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏ, 7,772.50. சோ கூட்டு வட்டி மட்டும் தான் கேக்குறாங்க. நல்லா பாத்துக்கணும். நம்ம மொத்த தொகையை வச்சு ஆன்சர் பண்ண நினைச்சிடாதீங்க. சில கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்கும். சோ அப்ப அங்க வந்து மிஸ்டேக் பண்ணா ஆன்சர் மாறிடும். ஓகேங்களா? சோ என்ன கேக்குறாங்களோ அது கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க.